வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே கிளம்ப போகிறோன்னா கொடைக்கானல். நான் கொடைக்கானலுக்கு போய் நியர்பை 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ தான் தனியாக சோலோ ட்ரிப்பாக போகிறேன். ஒரு ஒரு கொடைக்கானலில் ஒரு ரெசார்ட் ப்ரொமோஷனுக்காக தான். ஸோ பேக் திங்ஸு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டு என் தம்பியை கொண்டு நியூ பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன். ஸோ பஸ்ஸில் ஏற்றதுக்கு என் தம்பியை கொண்டு வந்து விட சொன்னேன். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பைக்கில் போய் கொண்டு இருக்கிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ நான் கொடைக்கானல் கிளம்புறதுக்கு இப்போ நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வி வில் ரீச் நியூ பஸ் ஸ்டாண்ட். நான் மட்டும் தனியாக வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து பஸ்ஸு நமக்கு 11:15 தான் வருமா. ஸோ அது வேறு வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் என் தம்பி என்னை விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ என் தம்பி பஸ் கிளம்பிடும். இதுதான் போகிற பஸ் கொடைக்கானல். ஒரு 11:30 போல் பஸ் வச்சு ஒரு 6 o'clock 5:30 6 o'clock வந்த செம்ம குளிர் கொடைக்கானல். பட் செம்மையாக இருக்குது. இதுதான் நான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன் ஒரு நாள் தரும். இப்போ காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு காஃபி குடிக்கலான்னு நமக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டிவி பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கேன். வெயில் கூட வேகமாக அடிக்க மாட்டேங்குது. கையெல்லாம் குளிருது. இதுதான் காஃபி குடித்தேன். பின்னாடி ஒரு கார்டன் தெரியுதா? என்ன கார்டன் தெரியல, என்ன தான் கேட்கணும். Don't worry. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரே க்ளீன் டெண்டன்ஸ் தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்கி. அவ்வளோ சின்ன. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம அடுத்தது போகணும். எக்கச்சக்கமா ஹார்ட் பீட்டு தான் ஏறுது. எக்கச்சக்கமா தனித்தனியாக இலவசமாக இலவசமாக அன்பே.
லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கொடைக்கானல் மெயின்லேருந்து பூவாருக்கு வந்திருக்கோம். பூவார்லேருந்து மெயின் ஏரியாலேயே கிளாம் ஸ்டே அப்படின்னு இருக்குது. அதாவது ஃபுல்லாக அது மாதிரி ஒரு குண்டாக இருக்கும். அந்த குண்டில் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கேருந்து நம்ம எட்டி பார்த்தோன்னா இது மாதிரி நிறைய கிளாம் ஹவுஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த கிளாம் ஹவுஸ் ஸ்டே தான் ஃபுல்லாக ஹை ஹில்ஸு. இது ஈவினிங் ஒரு அரௌண்ட் 5:30க்கு நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். ஓகேங்களா? ஸோ அங்கே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஊஞ்சலேருந்து, ஆனால் ஊஞ்சலேருந்து பக்கத்தில் தான் பள்ளம். இப்போ பூவாரில் இந்த கிளாம் ஹவுஸ் எல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அகைன் நான் ஆல்ரெடி இருந்த ரெசார்ட்டுக்கே வந்துட்டேன். ஸோ இங்கே நைட் கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ சிக்கன்லாம் கொடுத்தாங்க. ஸோ நல்லா சப்பாத்தி, சிக்கன் கறி, பார்பிக்யூ சிக்கன் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல நிறைய பட்ரு தடவி கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் ஆல்சோ எல்லாம் பார்பிக்யூ சிக்கனாக, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்டியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு காஃபி கேட்டேன். உடனே இந்த அக்கா எனக்காக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அந்த காஃபி அப்படியே குடிச்சிட்டு சரி இங்கே சுற்றி பார்ப்போமேன்னு என்னோட மாடிக்கு போகும்போது பார்த்தா காலையிலே பார்த்தேன் ஒரு செல்ஃபில் அவ்வளோ மக்ஸ் வெரைட்டிஸ் நிறையா மாடல் மக்காக வச்சுட்டே இருந்தாங்க. போகும்போது நமக்குன்னு ஒரு மக்கு கேட்டு வாங்கிட்டு போகலான்னு தோணுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கு வச்சுருந்தாங்க. உனக்கு என்ன தெரியுமா? இப்போ தானே என்ன பார்த்தேன். ஏன் இந்த அறுத்து வாரேன் இங்கே உள்ள வீடியோ எடுத்துக்கிறான். வா வா வா. கேட்டு எங்கள் பப்ளு தெரியுமா உனக்கு? எங்கள் பப்ளு கூட்டு போட்டவனே. சரி டாடா, நான் போய் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு தான் பொங்கல், சாம்பார், வடை. அந்த பொங்கலும் சாம்பாரும் சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட். என்ன தாங்க முடியவில்லை, கையெல்லாம் வரும். ஃபைனலி சாக்லேட் வாங்க வந்தாச்சு. கொடைக்கானல் இருந்தது, கொடைக்கானல் சாக்லேட் வாங்கிட்டு போகாமல் இருந்தால் குத்தமாக ஆயிடும்லாம். நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணணும்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் தெரியுமா. பட் அது ஆன் த வேலை தான் இருந்துச்சு. இப்போ தான் லேக்கு கூட பார்த்தேன். பாய் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.